இப்பதான் ஃபிளாஷ்பேக்ல என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த ராட்சசன் வந்து ஒரு ஜெனரலா இருந்தவர் தான். இவரு வந்து ஒரு காலத்துல 10,000 எதிரிகளை வெட்டி வீசினவர் இவரு. இவருக்கு வந்து பயங்கர கடுமையான ஒரு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எதிரணி காத்துட்டு இருந்தது. ஒரு டைம்ல இவருக்கு சிக்கிக்கிட்டாரு. இவரோட தலையை மட்டும் தனியா வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் 10,000 பேரை கொண்டவனை அப்படியே விட்டுட்டா எப்படி அப்படின்னு அவரோட வெட்டப்பட்ட உடம்ப துண்டு துண்டு எல்லா உடம்பையும் தனித்தனியா வெட்டிட்டு அவரோட உடம்பு எல்லாத்தையுமே சேர்த்து அவரோட வாளியே வச்சு கழுத்துல இருந்து கால் வர நிக்கிறதுக்காக சொருகி ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக அதை சொருகி இருப்பாங்க. அதுக்கு மேல அவரோட வெட்டப்பட்ட தலையை வச்சு அந்த நரம்புகள்லாம் வச்சு அந்த தலையை உடம்போடு வச்சு தச்சு ஜப்பானிய மந்திரவாதிகள் நிறைய மந்திரங்கள் ஓதி நிறைய சாபமிட்டு அவரை வந்து அதே இடத்துல வந்து புதைச்சிருப்பாங்க. அவரோட இரும்பு கவசம், இரும்பு வாளு, இரும்பு ஹெல்மெட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு இரும்பு மனுஷனே சொல்லலாம். அதனாலதான் இரும்பை வந்து கடபாறையில வச்சு குத்துனப்ப இவருக்கு எதுவுமே ஆகல. நார்மலா நெருப்புக்கும் தண்ணிக்கு ஆகாது, அது போலதான் இரும்புக்கும் மரத்துக்கும் ஆகாது. இதே மாதிரி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த படத்தோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பாருங்க.